அண்ணாமலை தமிழக பிஜேபி தலைவராக வந்ததுக்கு அப்புறம் அவரால் தமிழகத்துல எந்த முன்னேற்றமும் இல்லைன்னு நடிகை குஷ்பு சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்ல முடியாது. 3 வருடம் இருந்தாரு. எப்போ வந்தாரு? அரசியலுக்கு எப்போ வந்தாரு? இப்பதானே வந்திருக்காரு. எப்போ வந்தாருன்றது முக்கியமா, என்ன பண்ணாருன்றது முக்கியமா? அண்ணாமலையை பிடிக்காத பலருமே இப்படிதான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்றதோட முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அண்ணாமலையாலேயே 2 எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியல, அதனால அவரால் எந்த பொலிட்டிக்கல் இம்பாக்டும் இல்லைங்கிறதா அவங்களோட வாதமா இருக்குது. ஆமா, அவர் 2 எலெக்ஷன்லையுமே தோத்துருக்கிறார், அது உண்மைதான், அது ஃபேக்ட். ஆனா இதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. தமிழகத்திலையும் சரி, இந்தியா லெவல்லையும் சரி, எந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடரையுமே அவர் ஜெயிக்கிறாரா தோக்குறாருங்கிற ஒரு அடிப்படையில தான் நம்ம அவரை ஜட்ஜ் பண்றோம். அப்படித்தான் அரசியலும் இங்க இருக்குது. அரசியல்வாதிகளும் அப்படிதான் இருக்கிறாங்க, மக்களும் அப்படிதான் அவங்கள பாக்குறாங்க. ஆனா அண்ணாமலை ஒன்றும் ஒரு சராசரியான அரசியல்வாதி இல்லை. அவர் 10ஓட 11 இருக்கிறதுக்காக இங்க அரசியல் செய்ய வரல. அவர் லட்சங்களில் ஒரு அரசியல்வாதியா தான் இப்போதைக்கு இருக்கிறார். சினிமாக்கள்ல நம்ம அரசியல் நம்ம நல்ல அரசியல் செய்யும் சூப்பர் ஹீரோக்களின் நிஜம்தான் அண்ணாமலை. அவரோட ஜேர்னி இங்க இருக்கிற பல அரசியல்வாதிகளுக்குமே அது மாதிரி இல்லாம அது வேறொரு ரூட்ல தான் அவர் வந்திருக்கிறார். அவரோட கல்வி தகுதி வேற, அவர் இருந்த ப்ரொஃபஷன் வேற, அவர் இருந்த ப்ரொஃபஷன்ல அவர் அங்க வாங்கின பேரு வேற. அப்படி இருக்கும்போது ஏன் பார்வையில அண்ணாமலை செய்ய வேண்டிய பொலிட்டிக்கல் பர்பஸஸ் 2 இருக்குது. ஒன்னு எக்ஸ்டர்னல் பர்பஸ், இன்னொன்னு இன்டர்னல் பர்பஸ். இதுல இன்டர்னல் பர்பஸ் எடுத்துக்கிட்டாச்சுன்னா அது முழுக்க பிஜேபிங்கிற ஒரு கட்சியை சார்ந்தது. பிஜேபி கட்சியை எப்படி ஆட்சிக்கு கொண்டுட்டு வரணுங்கிற ஒரு ஃபைனல் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு பர்பஸ் தான் இன்டர்னல் பர்பஸா இருக்குது. எக்ஸ்டர்னல் பர்பஸ்னு பார்த்தாதான் அது முழுக்க மக்கள் சார்ந்தது. அவரால் தமிழகத்துக்கு மக்களுக்காக என்ன செய்ய முடியுங்கிற ஒரு பர்பஸ் பேசிஸ் பண்ணி இருக்குது. அது பார்த்தாச்சுன்னா இட் ஹாஸ் டு பி a சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது சமூக மாற்றம்ங்கிற ஒரு பர்பஸ் தான் அவரோட எக்ஸ்டர்னல் பர்பஸா இருக்குது. அந்த சமூக மாற்றம் அரசியல் மூலமா தான் பெரிய அளவுல நடக்க முடியும். எலெக்ஷன், கூட்டணிகள், சீட் ஷேரிங், ஓட்ஸ், சீட்ஸ், இது எல்லாமே அதோட அவுட்கம்ஸா தான் இருக்க போகுது, பை ப்ராடக்ட்ஸா இருக்குது. இன்டர்னல் பர்பஸ், எக்ஸ்டர்னல் பர்பஸ் ரெண்டுமே கோ எக்ஸிஸ்ட் தான், ரெண்டுமே நடக்கணும். ஆனா மக்களுக்கு இங்க ஒரு முக்கியமான குவெஸ்டின் என்ன அப்படின்னா, அந்த சமூக மாற்றம் வேணுமா வேணாமாங்கிறது தான். பலருக்குமே சரி அந்த சமூக மாற்றம் இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையில அது தேவைன்னு தான் இருக்குது. அது தேவைங்கன்னு ஒரு தடவை டிசைட் பண்ணியாச்சு அப்படின்னா, இப்ப இருக்கிற தமிழக அரசியல்வாதிகளால யாரால அப்படியான ஒரு பாசிட்டிவ் சமூக மாற்றத்தை கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிற அடுத்த குவெஸ்டினுக்கு பலரோட பதிலுமே அண்ணாமலைன்னு தான் வரப்போகுது. அதே சமயத்துல கட்சி வலிமையா இருந்தா தான் அந்த சமூக மாற்றத்தை அரசியல் மூலமாக ஒரு சஸ்டைன் பண்ணி கொண்டுட்டு வர முடியும். ஆனா ஆன் தி கான்ட்ரரி, தமிழக அரசியல்ல அப்படி ஒரு சமூக மாற்றம் நடந்தா மட்டும்தான் பிஜேபிங்கிற ஒரு கட்சியுமே இங்க வலிமையாகும். ஏன்னா பல வருஷங்களா இங்க 2 கட்சிகளும் தான், 2 தலைவர்களும் தான் மாத்தி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் கவுண்டர் ரீசன் வேணும். இதெல்லாம் சரி அப்படின்னா அண்ணாமலை தமிழகத்துல ஒரு பொலிட்டிக்கல் மைண்ட் செட் சேஞ்ச் கொண்டு வந்தாரா இல்லையாங்கிற ஒரு ஃபேக்டர்ல மட்டும்தான் நான் அவரை மெஷர் பண்ண போறேன். அவரை தேர்தல் அரசியலுங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடக்கிறதே தப்பு. அண்ணாமலை மூலமா தமிழக பிஜேபிக்கு முன்னேற்றம் வந்துச்சான்னு கேட்டா, அவரால் தமிழக பிஜேபிக்கு மட்டும் இல்ல, தமிழக அரசியலுக்கு மட்டும் இல்ல, தமிழகத்துக்கும் சரி இந்தியாவுக்குமே சரி ஒரு புதிய கருத்து உருவாக்கத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்திருக்கிறார். அரசியல்ல இப்படிதான் இருக்கும்னு நம்ம காலங்காலமா நம்பிட்டு இருந்த பல விஷயங்களையும் பாசிட்டிவா மாற்ற முடியும்னு அவர் ஒரு வழிகாட்டி இருக்கிறார். பல பிரச்சனைகளுக்குமே அவர் ஒரு லாஜிக்கலா, ஒரு ப்ராக்டிக்கலா, அனலிட்டிக்கலா அதை அணுகி இருக்கிறார். அப்படிதான் பல விஷயங்களுக்குமான சொல்யூஷன்ஸுமே அவர் பேசியிருக்கிறார். தமிழக பிஜேபி தலைவர் சென்னையில ஒரு போஸ்ட்மேனா தான் இவ்வளவு நாளும் இருந்துட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு டெல்லி பிஜேபி கூட அவரோட கருத்தை கேட்டுட்டு தான் முடிவெடுக்கக்கூடிய நிலைமைக்கு அவர் கட்சியையும் சரி அந்த பொசிஷனையும் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஜனநாயக கட்சியில இப்படிதான் இருக்கணுமே இருந்தாலும் அதையே ஒரு பெருமையா பேச வச்சிருக்கிறார். அண்ணாமலை ஒரு பொலிட்டிக்கல் லீடர் மட்டும் இல்ல, அவர் ஒரு கருத்தாக்கம். சினிமாவில் பார்க்கும் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரியானவர் தான் அவர். அதனால தான் என் புக்குக்கு தி ஐடியா கால்டு மலைன்னு வச்சிருந்தேன். அவர் இருந்தப்பவும் சரி, அவர் இல்லாதப்பவும் சரி, தமிழக பிஜேபி எப்படி செயல்படுதுங்கிறத பார்த்தாலே தெரியும் அவர் என்ன கட்சிக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்னு. முதல்ல நடிகை குஷ்பு சொன்ன அந்த கமெண்ட் பத்தி, குஷ்பு தமிழக பிஜேபியில் ஒரு முக்கிய தலைவராக இருக்கிறாங்க. நேஷ்னல் லெவலில் ஒரு போஸ்ட்லையும் இருந்திருக்கிறாங்க. எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருந்தாங்க. இப்போவும் தமிழக பிஜேபியில் அவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா நிச்சயமாக எம்எல்ஏ சீட் கொடுக்க தான் போகிறாங்க. அவங்க கிட்ட இருந்து இப்படி ஒரு பதில் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அண்ணாமலையால் கட்சியில் எந்த முன்னேற்றமும் இல்லைங்கிற ஒரு பதில் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. மற்ற தலைவர்கள் காலத்தில் கட்சி வளர்ந்துருக்குதுன்னு சொல்கிறது வேற,
ஆனா அண்ணாமலையோட காலத்துல கட்சி வளரவே இல்லைங்கிறத சொல்றது வேற. இது சரியா தப்பாங்கிறத தாண்டி ஒரே டீம்ல இருக்கிறவங்க இப்படி இப்படி சொல்ல முடியுமா? அதுவும் எலெக்ஷன் டைம்ல, அதுவும் டிஎம்கே ஒரு பக்கம் ஸ்ட்ராங் ஆயிட்டு வந்துருக்கூடிய நேரத்துல இப்படியான ஒரு கருத்தை சொல்ல முடியுமா? டிஎம்கே தலைவர்களை கூட சொல்லியிருக்கிறாங்க, அண்ணாமலையோட தலைமையில தமிழக பிஜேபி வந்து ஒரு ராட்சசன் மாதிரி வளர்ந்துட்டு இருக்குதுன்னு. உதயநிதி ஸ்டாலின்ட்ட ஒரு தடவை அண்ணாமலையை பத்தி கேட்டப்போ, அண்ணாமலைனா யாருன்னு அவர் வந்து இக்னோர் பண்ற மாதிரியான ஒரு பதில் சொன்னார். இபிஎஸ் கூட அண்ணாமலையை மாத்தினா தான் நான் கூட்டணி வச்சுக்குவேன்னு அவர் வந்து பெரிய டிமாண்ட்ஸ் வச்சிருந்தார். இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான், வளராத கட்சிக்கா இல்ல வளராத அண்ணாமலைக்கா இவ்வளவு பேர் பயப்படுவாங்க? சென்ட்ரல் பிஜேபியில் எடுத்துக்கிட்டாலும் கூட வாஜ்பாய், அத்வானி இப்படியான ஒரு முன்னணி தலைவர்கள் இருந்தாலுமே பிஜேபியோட ஃபேஸ் வேல்யூவை மாற்றினது என்னவோ மோடி தான். இது வந்து அவர் 2014லயோ இல்லை 2019லயோ சிங்கிள் மெஜாரிட்டியில் வந்ததுனால மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி அவர் குஜராத்தில் கண்டினியூஸாக ஜெயிச்சுட்டு வந்ததுனால மட்டும் இல்லை, ஆனால் அவர் இந்தியாலேயே இந்தியன்ஸ்க்கு ஒரு மைண்ட் செட் சேஞ்சை கொண்டுட்டு வந்தார். இன்னைக்கும் பிஜேபியை மோடிக்கு முன்னாடி மோடிக்கு பின்னாடி தான் பிரிக்க முடியும். அண்ணாமலைக்குமே அப்படிதான். தமிழக அரசியல்ல அண்ணாமலை வந்து ஒரு பெஞ்ச் மார்க். அவருக்கு பிறகு அந்த இடத்துக்கு யாரு வரணும்னு ட்ரை பண்ணாலுமே அவரை தாண்டி வர்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்க போகுது. தமிழக அரசியலோட திருப்பு முனையே அண்ணாமலையா தான் இருக்கிறாரு. மலைக்கு முன்னாடி பின்னாடின்னு தான் நம்ம தமிழகத்தோட ஃபியூச்சரையுமே நம்ம பார்க்க போறோம். இன்னொரு பாயிண்ட் வந்து அவங்க எல்லாருமே சொல்றேன், எலெக்ஷன் டிஃபீட் ஆர்குமெண்ட். அண்ணாமலை வந்து 2021லயும் சரி 2024லயும் சரி 2 எலெக்ஷனுமே அவர் தோத்துருக்கிறார். இந்த 2 எலெக்ஷன் என்ன, அவர் 2026லயுமே சில குறிப்பிட்ட தொகுதிகள் நின்னா அவர் கண்டிப்பா தோக்க தான் போறார். மோடியே இங்க கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரும் தோக்க தான் போறார். அதுக்கு காரணம் தமிழக மக்கள் இல்ல, தமிழக அரசியலோட ஸ்ட்ரக்சரே அப்படிதான் இருக்குது. தமிழக பிஜேபிக்கு அண்ணாமலைங்கிறது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். அவர் கட்சியில சேர்ந்தப்பவும் சரி, அவருக்கு தலைவர் பதவி கொடுத்த போதும் சரி, அவர் 30+ தான் அவரோட வயசா இருந்துச்சு. தமிழகம் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஸ்டேட். அங்க எய்தாப்ல 2 பெரிய கட்சிகள் இருக்குது, டிஎம்கே ஏடிஎம்கேன்னு. அண்ணாமலை வந்தப்போ பரவலாக பேசப்பட்டது என்னன்னா, நோட்டா கூட போட்டி போட்டுட்டு கூடிய பிஜேபிங்கிற ஒரு சூழல் தான் இருந்துச்சு. அப்போ அரசியலுமே அண்ணாமலைக்கு புதுசு. அதனால அவர் கட்சியில சேர்ந்த உடனே யாருமே வந்து 2024ல வந்து 10 எம்பிஸ் ஜெயிக்க போறோம்னோ 2026ல வந்து ஆட்சியை பிடிக்க போறோம்னோ யாரும் பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் போக கட்சிக்குள்ளேயே அவரை ஏத்துக்கிறதுல ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ணாமலை தமிழக பிஜேபிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் இப்பவும் சரி, தமிழக பிஜேபிங்கிறது 2 திராவிட கட்சிகளையும் நம்பித்தான் வளர்ந்துருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு அதிமுகவோட மேடையில் வச்சு பிஜேபியோட சீனியர் லீடர் ராதாகிருஷ்ணன் வந்து, வானதி நீ வந்து அதிமுக விட்டேன்னா நீ தொலைஞ்சேன்னே கூட ஓப்பனாக சொல்லியிருக்கிறார். இப்படிதான் வந்து அவங்களோட திராவிட கட்சிகளோட பாசம் வந்து அதிகமாக இருக்குது. இது போக கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு கோட்டா சிஸ்டம் இருக்குது. இதுக்கு கட்சியில் இருந்த பல முன்னணி தலைவர்களுக்கும் சரி, இப்போ இருக்கிற முன்னணி தலைவர்களுக்கும் ஒவ்வொரு டீம்லையுமே ஒரு கோட்டா சிஸ்டம் இருக்குது. அவங்க சொல்ற ஆட்களை வைக்கணுங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும்போது அவருக்குமே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நிறைய இருந்திருக்கும். அவர் வந்து கட்சியில பல மாற்றங்களை கொண்டுட்டு வரணும்னு நினைக்கும் போதும் சரி, அவர் பல அக்ரெசிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கும் போதும் சரி, அவர் எதிர்க்கக்கூடிய பல விஷயங்களுமே வந்து அவருக்கு இன்டர்னலி பல ரெசிஸ்டன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்படி இருக்கும்போது அவர் உடனே ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்கிறது வந்து அரசியல் அறிவு இல்லாதவங்களோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸா தான் இருக்க முடியும். அவர் எலெக்ஷன் ஜெயிப்பது கூட, அவர் தனியா நின்று ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது கூட ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்க முடியாது. ஆனா அவர் தமிழக பிஜேபியும் சரி, மோடியையும் சரி, அவரோட கருத்துக்களையும் சரி நேர்மையா தைரியமா சொன்னாராங்கிறத நம்ம மெஷர் பண்ணணும். அவரை முடக்கணும்னு ஒட்டுமொத்த தமிழக அரசியலும் வேலை பார்க்குது அப்படின்னா, அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பல வருஷங்களா இங்க இருந்த ஏதோ ஒரு விஷயத்த அவர் மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கிறார். நேஷனல் லெவலில் எடுத்துக்கிட்டாச்சுன்னா, ராகுல் காந்தி வந்து எத்தனை எலெக்ஷன்ஸ் தோத்தாலும் அவரோட பிக்கஸ்ட் ஹோப் என்ன அப்படின்னா, ஒரு நாள் மோடி கண்டிப்பா தோப்பார்னு இல்லை, ஒரு நாள் மோடி பொலிட்டிக்ஸை விட்டு ஒதுங்குவார், அப்போ அந்த இடத்துக்கு நான் வர முடியும்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவருக்கு இருக்கிற ஆப்ஸ்டக்கிள் மோடி தானே ஒழிய பிஜேபி இல்லை. ஆனா அதே சமயத்துல மோடிக்கு போட்டி ராகுல் இல்ல, காங்கிரஸ் இல்ல, மோடிக்கு போட்டி மோடி மட்டும்தான். அவருக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட் வந்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ் பார்ட்டி ஐடியாலஜியை தாண்டி அவருக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ட்ரஸ்ட் அவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். மக்கள் அவரோட அந்த கட்சியை மட்டும் நம்பாம பல நேரங்களையும் பல லீடர்ஸையும் நம்பி கூட அவங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சு வச்சிட்டு இருக்கிறாங்க. அதே லாஜிக் தான் தமிழகத்துல அண்ணாமலைக்கும். அண்ணாமலைய எலெக்ஷன்ல தோக்கடிக்கிறதுலாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை. அதை 2 தடவை டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபியுமே சேர்ந்து செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. ஆனா அவர் தமிழக மக்களுக்குள்ள உருவாக்கிய ஒரு நம்பிக்கையை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. அதுதான் ஒரு ஆக்சுவல் பொலிட்டிக்கல் இம்பாக்ட்.
இப்படிதான் அவரோட பல நடவடிக்கைகளால தமிழக பிஜேபிக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்திருக்கிறார். டெல்லி பிஜேபிக்குமே இதனாலேயே அவர் ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்திருக்கிறார். ஒரு ஹோப் அவங்களுக்குமே கிளியரா கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறார். டிஎம்கேக்கும் சரி ஏடிஎம்கேக்கும் சரி ஒரு பொலிட்டிக்கல் ஃபியரையுமே அவர் ஒரு பொலிட்டிக்கல் பயத்தையுமே அவர் உருவாக்கி இருக்கிறார். இப்பவும் அவருக்கு பின்னாடி நிக்கிறவங்க கட்சி அரசியலை தாண்டி அவரோட ஆதரவாளர்களா இருக்கிறவங்க எல்லாருக்குமே காரணம் பணம் இல்ல, பதவி இல்ல, அவர் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும், ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுக்கணும், அவர்கிட்ட இருந்து ஒரு தேங்க்ஸ் மெசேஜ் வரும். அதுவே அவங்களுக்கு பெரிய விஷயமா தான் இருக்குது. அவங்க எதிர்பார்க்கிறது எல்லாமே ஒரு பெரிய சுயநலம். அது தமிழகத்துல ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச். அது பணத்துக்காகவும் புகழுக்காகவும் பதவிக்காகவும் வந்தவங்களுக்கு அது கண்டிப்பா புரியாது. அண்ட் டோன்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட். அண்ட் ஃபைனலி தமிழகத்துக்கும் சரி இந்தியாவுக்குமே சரி எவ்ரி 10 இயர்ஸ் ஒரு சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டே இருக்கணும். அதுவும் தமிழகத்துல 2 திராவிட கட்சிகள் பல வருஷங்களா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தெர் இஸ் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிற ஒரு கட்டாயமா இருக்குது. அதுவும் சீக்கிரம் நடந்தே ஆகணுங்கிற ஒரு நெசசிட்டி இப்போ இருக்குது. அதை இப்போதைக்கு கொண்டு வரக்கூடிய லீடர் அண்ணாமலை மட்டும்தான். இஃப் ஹீ கான்ட் நோ ஒன் எல்ஸ் கேன். அவரால் முடியாதுன்னா வேற யாராலையும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல பண்ண முடியாது. இதுதான் என்னோட பொலிட்டிக்கல் வியூ. இதுவே என்னோட எக்ஸ்பெக்டேஷனும் கூட, இதுவே என்னோட ஹோப்பும் கூட. தமிழகத்தோட ஹோப்பும் அதுதான், தமிழக பிஜேபியோட ஹோப்பும் அதுதான். ஓரளவுக்கு பார்க்க போனா இந்திய அரசியலோட ஹோப்புமே அப்படிதான். See you soon.